திரு கனகராஜ், இப்போ திமுக, அதிமுக, பாஜக எதிர்ப்பை யாரு கூர்மையாக்குறா அப்படின்னு பார்க்கலாம். முதலமைச்சர் ரொம்ப சீரியஸாக அதை பேசுகிறேன். பொதுவாக சீரியஸாக பேசுவார் எப்போதுமே. அவர் நேற்று பாஜக எதிர்ப்புக்கு இப்போது நீங்கள் வந்திருக்கீங்களேன்னு அவர் பேசினதை சீரியஸாக தான் பேசினாரா இல்லை கிண்டல் அடித்தாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் சீரியஸாகவே சொல்கிறேன், நான் சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இப்போது தமிழ்நாட்டுக்கு மருத்துவக் கல்லூரிகள் கிடையாதுன்னு சொன்னபோது அதிமுக ஏதாவது சொல்லிச்சா? இதுக்கு மேலே உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி கிடையாதுன்னு சொன்னபோது நிறையா உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு, மக்கள் தொகை மருத்துவர் எண்ணிக்கையெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னபோது அதிமுக பேசுகிறாங்களா? இப்போ நேற்றுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இந்தியா முழுவதும் பேசுகிறாங்க, சாதாரண ஜனங்கள்லாம் பேசுகிறாங்க. இபிஎஸ் ஏதாவது பேசினாரா? பேசினாரு. தேர்தல் பத்திர ரத்து நிச்சயமா நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு வரவேற்கிறோன்னு சொல்லிட்டாரா? சரி, அதை நான் கவனிக்கல. சட்டப்பேரவையிலேருந்து வெளியே வந்தவொடனே சொல்லிட்டாரு. மோடி மணிப்பூர் விஷயத்தில் வாய் திறக்கிற வரைக்கும் அதே அளவுக்கு மௌனத்தை இபிஎஸ் கடைபிடிச்சாரா இல்லையா? பில்கிஸ் பானுல கண்டிச்சிருக்கிறாரு. ஜெயக்குமார் சொல்றாரு, 10 ஆண்டு கால பாஜகவின் சதி திட்டங்களை, மக்கள் விரோத திட்டங்களை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம்னு. என்ன நினைக்கிறீங்க இதுக்கு மேல? மணிப்பூர் பில்கிஸ் பானு விஷயம், அவர் எஸ்டிபிஐ மாநாட்டில் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பேசின அன்னைக்கு தான் அந்த தீர்ப்பு வருது. அந்த மாநாட்டில் கூட ஒரு வார்த்தை பேசலை. நீங்கள் எடுத்து பாருங்கள், அவருடைய வீடியோ இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் அறிக்கை விட்டார். என்ன விட்டார்? சரி, அந்த மாநாட்டில் எங்கேயாவது பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை கண்டித்து ஒரு வார்த்தை பேசினார் என்று ஏதாவது நீங்கள் காட்டுங்க. நீங்கள் வரிக்கு வரி அவர் அதை பேசினார் இதை பேசினாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு வரி காட்டுங்க. அந்த மாநாடு எஸ்டிபிஐ நடத்துது, மதச்சார்பின்மை வெல்லும்னு ஒரு தலைப்பு வேற வச்சுருக்காங்க. அதில் அந்த மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையாவது எங்கேயாவது இபிஎஸ் பேசினாரான்னு நான் கேட்குறேன். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்களாக இருந்த போதும் கூட பேசியிருக்காங்க. அவங்க ஊழியர் கூட்டத்தில் மற்ற இடத்துல பாஜக நமக்கு ஒன்றும் செய்யலாம், அதோட போகக்கூடாது. சி.வி. சண்முகம் நிறைய பேசியிருக்காரு. கடம்பூர் ராஜு அவர்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்காரு, நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் இபிஎஸ் என்னைக்காவது பேசியிருக்காரா? ஏன் இபிஎஸ் தான் பேசணுங்கிறதே ஒரு நெருக்கடியை நீங்க உருவாக்குறீங்களா? இல்ல இப்ப திமுகவோ இல்ல உங்களை போன்ற கூட்டணி கட்சிகளோ என்னதான் பாஜக எதிர்ப்பை அதிமுக வச்சாலும் நீ அப்படி வைக்க மாட்ட, நீ அப்படி இருக்க மாட்ட, நீ சொன்னியா, இல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை சொன்னாராங்கிறதே ஒரு நெருக்கடி உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா, கேள்வியா? நிச்சயமா, அதாவது நெருக்கடியை உருவாக்குறது இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த நிலைப்பாடு கன்சிஸ்டண்டாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி விட்டுட்டு வந்த பிறகு அது தொடர்ச்சியாக இப்படித்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரா என்பதோடு சேர்த்து தானே நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்குற நிலைமையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறதா என்பது கேள்வி. நீங்கள் சி.வி. சண்முகம் ஆகட்டும் அல்லது கடம்பூர் ராஜு அவர்களாக இருக்கட்டும், இவங்க தொடர்ச்சியாக பேசி வந்திருக்காங்க. டோனில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் அவங்க அந்த இஷ்யூஸில் எந்த காலத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. பட் இபிஎஸ் உறவு முறிந்தது என்று சொல்வதற்கு முன்னாலேயும் சரி இப்போதும் சரி அந்த டோன்ல என்னைக்காவது பேசியிருக்காரான்னு சொல்லி. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ திமுக 2 மத்திய அரசை எதிர்த்து கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் அரசியல் ரீதியிலா வாக்கரசியலுக்காகவாவது அது அதிமுக எதிர்த்திருக்கலாம்ல. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்க்கிறாங்க, தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் அதையும் எதிர்க்கிறாங்கல்ல. அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்க? திரு வானதி சீனிவாசன் அவர்கள் பேசினதை கூட நான் கேட்டேன். எங்கள் கட்சி கொண்டு வந்த திட்டம் எதனவே நான் ஆதரிக்கிறேன் என்று கூட அவங்க பேசலை. இல்லை, இப்போ தொகுதி வரையறை சம்பந்தமாக வரும்போது தமிழ்நாட்டுக்காக அவங்க கொஞ்சம் பம்புறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை பேசுவது என்பது வேற, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் நம்ம ஒட்டுமொத்தமாக அதை எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதற்காக பேசுவது வேற. அப்போ நீங்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக அவர் நிற்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நீங்கள் பேசுவீங்களா? அப்போ அவர் பிஜேபிக்கு எதிராக பேசிட்டாருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் அந்த டோன் அண்ட் டெனர்னு எப்போதுமே சொல்லுவாங்க. இது ரெண்டுலையுமே இபிஎஸ் உண்மையிலே என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுக என்பது ஒரு மதச்சார்பற்ற கட்சி. அதில் சில நேரங்களில்
அது வந்து டீவியேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் பாஜகவோடு இல்லை. இப்போ அவர் கூட ஒன்று சொன்னார், நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க போனாங்கன்னா, அவங்க கட்சியில் இருந்த மூத்த தலைவர் அன்வர் ராஜாவை விளக்குற அளவுக்கு போனாங்க. அது வேற விஷயத்துல இல்ல விளக்குறாங்க. சசிகலா பத்தி அங்க நடக்கக்கூடிய கூட்டத்துல பேசுனாங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் வெளியில சொன்னது. அவர் வெளியில சொன்னது அதானே. ஆக்சுவலா என்னங்கிறது தான் தெரியுமே நமக்கு. அவர் சரி, முத்தலாக் சட்டம் சம்பந்தமா அவர் பேசுனது சரிதான் என்று இவங்க சொன்னாங்களா என்னைக்காவது? ஒரு சின்ன திருத்தம். திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து அவர்களை புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களுடன் ஒப்பிட்டு படம் வெளியிட்டதற்காகவும் அதை பற்றி அதை மையப்படுத்தி தலைமை கழகத்தில் பேசியதன் காரணமாகவும் எவனை போய் யார் கூட ஒப்பிடுறீங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதுதான் அவருடைய நீக்கத்துக்கு காரணம். எவனை அங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு யாரோட ஒப்பிடுறீங்க, ஏன் அசிங்கப்படுத்துறீங்க, அவர் உயிரோடு இல்லைங்கிற காண்டி, அம்மா இல்லைங்கிற காண்டி முடிச்சுட்டு அடுத்து வர உங்கள்கிட்ட வர. இதுதான் இமிடியேட் ரீசன். சரி, இதில் என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு அன்வர் ராஜா பேசியதுதான் அதிமுகவினுடைய நிலைப்பாடா? இந்த கேள்வியை ரெண்டு பேருமே, அப்போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ரெண்டு பேருமே கூட சொல்லட்டும். அப்போ என்னன்னா, பாஜகவிடமிருந்து எங்களுக்கு உறவு இல்லைன்னு வெளியே வந்துட்டு, ஆனால் அதே சமயத்தில் பாஜக தமிழ்நாட்டிற்கு இழைக்கிற மிக மோசமான இப்போ நிதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்கள் வருது. இப்போ சொல்கிறாங்க 10 ஆண்டுகளாக எதுவும் செய்யலை அப்படின்னு. இதை யார் சொல்லலாம்? சிவி சண்முகம் அவர்கள் சொல்லலாம், கடம்பூர் ராஜு அவர்கள் பேசலாம், இன்னும் சில அமைச்சர்கள் பேசியிருக்காங்க பேசலாம். இபிஎஸ் என்னைக்காவது அந்த காலத்தில் எங்களுக்கு இது வரலைன்னு பேசியிருக்காரா? ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள். 10 ஆண்டு காலம் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டால் வஞ்சிக்கப்பட்டவர்களோடு 10 ஆண்டு காலமாக நீங்கள் எப்படி நேற்று வர கூட்டணியில் இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழுமா இயலாதா? இந்த கேள்விக்கு நீங்கள் ப்ராப்பராக பதில் சொல்லலைன்னா தமிழகமே வஞ்சிக்கப்பட்டாலும் கூட்டணி தர்மத்துக்காக இருப்பேன்னு அர்த்தமா? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இந்த கேள்வியை நீங்கள் முன்வைக்கிற போதுதான் நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, முதலமைச்சர் வந்து கொஞ்சம் கலாய்க்கிறாரோ என்று எனக்கு தோன்றியது. இவ்வளவு நாள் மறைமுக கூட்டணி கள்ள கூட்டணின்னு சொல்லிட்டு ஓரளவு ஒத்துக்கிட்டதையும் நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல நான் அவர் முதலமைச்சர் பார்வையில் முதலமைச்சர் அவர் பேசின ஸ்டைலில் நான் அப்படித்தான் பார்க்குறேன் அப்படிங்கிறதான் சொல்லணும். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு சுப்ரத்தன், சுயநலத்துக்காக திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார், திமுக ஊதுகுழலாக இபிஎஸ் மாறிவிட்டார். என்ன அடிப்படையில் இப்படி பேசுறீங்க? இப்படி ஒரு காட்டமான அறிக்கை? இல்லை, உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அருமை சகோதரர் மணிகண்டன் சொன்னாரு, ஓபி ரவீந்திரநாத் போய் ஏதோ ஆஃபீஸில் போய் முதலமைச்சரை சந்திச்சு புத்தகம் கொடுத்தாருன்னு. அது வந்து ஸ்டேட் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்னு தலைமைச் செயலகத்தில் 10வது மாடியில் நடந்த கூட்டம். அதில் கலந்துக்கிட்ட எம்பி, ஆல் எம்பிஸ் வேர் இன்வைட்டட். எல்லா மாநிலத்தில் உள்ள அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு. அது அமைச்சரவை முழுக்க மாண்பு முதலமைச்சர் தான் அதனுடைய தலைவர். அதில் மரியாதை நிமித்தமாக ஒரு புத்தகத்தை வழங்கினாரே தவிர வேறு ஒன்றும் அது வந்து சொல்லியே கேட்டு சிக்கார், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, நாங்கள் மாநில கட்சி பிரதமரை பற்றியெல்லாம் பேச மாட்டோம், ஆசைப்பட மாட்டோங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். திரு பொன்னையன் அவர்களும் திரு தம்பிதுரை அவர்களும் சமீபத்தில் எடப்பாடி பிஜேபி எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னா ஏங்க அப்படின்னா, ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கே பிரதமராகக்கூடிய அத்தனை தகுதிகளும் இருக்கு. ராஜேந்திர பாலாஜியும் சொன்னார். ராஜேந்திர பாலாஜி சொல்றது கூட ஓகே, அவரு முன்னாள் அமைச்சர் என்னுடைய நண்பர் தான். பட் வந்து முன்னாள் அமைச்சர்கள் 11 முறை இல்லைன்னா சீனியர்சி பொன்னையனோட அரசியல் சீனியர் ஸ்டேச்சர் வேற, தம்பிதுரை 11 முறை நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து சொல்றப்ப அண்ணன் சொன்ன மாதிரி இது என்ன பாவம் எடப்பாடியை கலாய்க்கிறாங்களோங்கிற மாதிரி தான் மக்கள் என்னன்னாங்க. மக்கள் என்னன்னாங்களா? நீங்க என்ன? மக்கள்னா நானும் மக்கள் தானே, ஐ அம் பார்ட் ஆஃப் பப்ளிக் பீப்புள் தானே. உங்களுக்கு உங்கள் எண்ணமே மக்கள் என்ன ஆயிடாது இல்ல நீங்க நினைக்கிறதுனால? இல்ல, மக்களோட எண்ணத்தோட ஒன்றிணைந்த எண்ணமா கூட வச்சுக்கோங்க. சரி, அதுதான் செய்தி. அப்புறம் வந்து இல்ல நான் ஏன் இந்த கேள்வி அடிப்படையில் உங்களுக்கு சொல்றேன்னா, ஏன் இப்படி ஒரு காட்டமான ஒரு அறிக்கை? அதாவது நான் என்ன உடச்சே கேட்கிறேன், தேர்தல் அரசியலுக்காக இந்த ஒரு நகர்வை மேற்கொள்றீங்களா? இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒன்னாயிட்டாங்க, திமுக கிட்ட அவர் சரணாகதி அடைஞ்சிட்டாரு, நான் தான் உண்மையான அதிமுக, அதனால என்கிட்ட வாங்க, நான் வந்து இயக்கத்தை மீட்டெடுக்க போறேன் அப்படின்னு சொல்வதன் மூலமா ஏதாவது அரசியல் ஆதாயத்துக்கான நகர்வு இருக்கா? அவருடைய அறிக்கையில மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அவருடைய அறிக்கையில் என்று வெளியிட்ட அறிக்கையில் 2022 உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் இன்னும் 27 அமாவாசைகள் தான் உள்ளது.
இன்னும் 27 அமாவாசைகள் தான் உள்ளது. எனவே 2024 வந்து சட்டமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் வந்து அவ்வளவு தூரம் அசர்டிவா வந்து அவர் சொல்லிட்டு சொல்றீங்களா, அவ்வளவு அசர்டிவா சொல்லிட்டு, எனவே தொண்டர்களை தயாராக இருங்க, 2024 ஆட்சி மாற்றம் வரப்போது நம்ம அப்படின்னு சொல்லி போட்டு, நேற்றைய தினம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அருமையான தலவாய் சுந்தரம் அவர்கள் ஏதோ 10 ஆண்டு காலத்துக்கு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்கான், எனவே அது வந்த முன்னாடி நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இறுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டு அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால என்ன ஆதரவு தெரிவிக்க அப்போ ஸ்டாண்ட் மாறுது இல்ல? இல்ல நான் திரு ஓபிஎஸ் அறிக்கையில இருந்தே உங்ககிட்ட கேளுங்க. கட்சியின் தனித்தன்மை தாரை வார்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சபட்சம் தனித்து போட்டிடுறாரு. கூட்டணியில் இருந்து அவர்களாக வெளியேற்றும் வரை நாங்க பாஜக கூட தான் இருப்போம்னு சொல்றாரு ஓபிஎஸ். அப்ப யாரு தனித்தன்மை இழந்தா? என்னங்க உங்களுக்கு வந்து தனித்தன்மையை வந்து யாரும் அவர் ஓபிஎஸ் என்ன இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தொடர்ந்து அவருடைய ஸ்டாண்டு வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டானது. என்ன ஸ்டாண்டு? சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கூட நாங்கள் அலைன்ஸ்ல இருந்தோம். ஆமா சார், அன்னைக்கு ஒன்னா இருந்தா இன்னைக்கு அவர் வெளில போயிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன காரணத்திற்காக வந்து இன்னும் தெளிவான அன்னை சொன்ன மாதிரி அவரால் தெளிவான காரணங்கள் சொல்ல முடியல, எதுக்காண்டி வெளியில போனோம், என்ன ரீசன். ஏங்க இப்ப சொன்னாரு, அழகா சொன்னாரு கனகராஜ் அண்ணன், நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து 10 ஆண்டு காலம் மோசடி செய்யப்பட்டதுன்னு. விகதான 11 மெடிக்கல் காலேஜ் நாங்க மாநிலத்துக்கு வாங்கினோம்னா மத்திய அரசோட உறவு கொண்டதன் காரணமாக இணக்கமாக வாரி வாரி கொடுத்தார்கள் என்று அன்னைக்கு சொன்னார்களே, அது நாம் ரொம்ப கலவுக்கில போக நான் விரும்பல. அது நல்ல வாயா இப்பொழுது சொல்லக்கூடிய இல்ல அப்படி சொல்ல it was sounding positive. Now that there has been a swift change. அப்படியே நிலை மாறி அவங்க வெளியேறின இன்னும் வந்து அவங்க வெளியேறினது அறுதிட்டு உறுதியாக மக்களுக்கு புரியாத நிதி பிரச்சனை சொன்னீங்க. நிதி பிரச்சனை அந்த 10 வருஷமா யார் நிதி அமைச்சரா இருந்தா? யாருங்க? நிதி அமைச்சர் ஓபிஎஸ் அவர் சொல்லலையே. அவர் சொல்லலைங்க. அவர் வந்து இப்ப வெளியில வந்தோம்னா அவர் சொன்னாரா, வழியை தூக்கி போடுறாரா, நிதி மத்திய அரசு கொடுக்கல, நான் வந்து வெறும் இதான் 110 பக்கத்து அறிக்கையை தான் வாசிட்டு வந்தேன், ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னாரா? இவர் தானங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு குறைந்தபட்சம் 2 தீர்மானத்தை ஆதரிப்பதன் மூலமாக திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டது, ஊதுகுரலாக மாறிவிட்டார், அப்படி போயிட்டார் இப்படி போயிட்டாருங்கிறதெல்லாம் ஒரு அடிப்படை காரணம் இருக்கா, முகாந்திரம் இருக்கா? எப்படி இருக்கு? ஏன்னா அன்றைக்கு 27 அமாவாசைகள் தான் உள்ளன, ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறுன்னு அவ்வளவு வந்து ரொம்ப 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 உறுதிப்பட தெரிவித்தவர் இன்றைக்கு அதே நிலைப்பாட்டில் இல்லாம அதே தீர்மானம் தான் வருது, அதுக்கு வாக்களித்து விட்டு வந்தார். அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சசிகலா பத்தி என்னென்ன சொல்லி இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்திருந்தீங்க. எல்லாருக்கும் ஒரு அரசியல் காலகட்டத்தில் ஒரு மாற்றங்கள் இருக்கதான செய்யும். வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கை, கட்சி அரசியல் நடவடிக்கைங்க, இது ஆட்சி ரீதியா நம்முடைய பிரதான எதிரி. இல்ல நான் கேட்கிறேன், இல்ல நீங்க பிரதான எதிரியா திமுக வச்சுக்கிட்டாலும் நான் கேட்கிறேன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தலைவர் வழிகாட்டினா யாரு? பெரியார், அண்ணா தானே. சமூக நீதியிலையும் இடஒதுக்கீட்டிலையும் ரெண்டுக்குமே ஒரே கொள்கை தானே. இருமொழி கொள்கையில ஒரே விஷயம் தானே. தமிழ்நாட்டில் உள்ள தனித்துவமான பல விஷயங்களுக்கு ரெண்டுக்குமே ஒரே கொள்கை தானே. அப்போ ஒரு 2 தீர்மானத்தை ஆதரிக்கிறது மூலமா சரணாகதி அடைஞ்சிட்டாரு, போயிட்டாரு, வந்துட்டாருன்னா அது எப்படி நியாயமா இருக்கு? அன்னைக்கு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த வந்து நிலை வந்து நிச்சயமா தடுமாற்றமானது. கட்சியினுடைய நம்ம இண்டிபெண்டன்ட் எடுத்த இயக்கம் எடுத்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருமித்து எடுத்த முடிவை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டார் என்பதுதான். இன்னும் சொல்ல போனா பிஜேபி வந்து திமுக எதுக்குடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வச்சிருக்கீங்க. ரொம்ப தெளிவா எதுக்குது எப்படின்னா, இப்ப சட்டமன்றத்துல துணைத் தலைவர் இருக்கை பிரச்சனை, அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணலாங்களா? சொல்லுங்க. அதுல என்னன்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசும் முதலமைச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி ஏதோ பிஜேபி விட்டு வெளியில் வந்துட்டதாகவும், நாங்கள் வந்து பிஜேபியா நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் ஒரு சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் நாங்கள் வந்து மோடியை தான் முன்னிறுத்த போகிறோம், நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்றாரு. எனவே அவருடைய இந்த உறுதியான நிலைப்பாட்டில் அவர் வந்து ஓபிஎஸ் இருக்கிறதன் காரணமாக அன்றைக்கு எங்கள் கட்சியில் பிளவு வந்தவுடன் இந்த துணைத் தலைவர் இடப்பிரச்சனை பற்றி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எழுப்பினார்கள். இது அதற்கு சபாநாயகர் அன்றைக்கு பேரவைத் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், சட்டமன்ற விதிகளில் இது கட்சி தலைவர்கள் பதவி பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தவிர எதிர்கட்சி தலைவர் தான் துணைத் தலைவர் பற்றி குறிப்பிடப்படவில்லை. எனவே திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு இடம் ஒதுக்குவது என்னுடைய பிரிராகேட்டிவ், என்னுடைய தனிப்பட்ட அதிகாரம் உரிமைக்கு உட்பட்டது என்று அன்றும் சொன்னால் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் 2 தினங்களுக்கு முன்னால் திடீர்னு அரசின் நிலைப்பாட்டில் என்ன மாற்றம் வருகிறது? திரு எடப்பாடி எழுப்பிய உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எழுந்து, நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன்,
எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய இந்த கோரிக்கையை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் பேரவைத் தலைவர் நான் மறுபரிசீலனை செய்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, மறுநாளே அறிவிக்கிறார். நான் கேட்கிறேன், திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அவருடைய தாயார் இறந்த 1வது ஆண்டுக்காண்டி ஊருக்கு போயிட்டாரு. குறைஞ்சபட்சம் ஒரு மாதிரி அவர் ஏற்கனவே முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் அம்மாகாலத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அவை முன்னவராக இருந்தார். ஒரு நட்பு கருதி, அரசியல் நாகரிகம் கருதி ஒரு தகவல் அவற்றை என்னங்கன்னு கேட்டுட்டு தகவல் சொல்லிட்டு, இல்லாட்டி மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன்கிட்ட நான் கூப்பிட்டு விவரம் சொல்லிட்டு ஒரு மாற்று இருந்தால் கூட பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல் குதிரை கீழே தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் குழியும் பறிச்ச கதையா இவங்க என்ன இதுவரை. ஆனா ஒரே ஒரு செய்தி, ஒரு முறை கூட ஓபிஎஸ் அண்ணன் வந்து இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை திரு எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய நிலையில் அவர் பதில் சொல்லவில்லை. அவை இன்றைய நிலைப்பாட்டை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் உறுதியாக எடுத்து தெரிவித்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைப்பாடு என்னன்னா, அதுதான் திமுகவை நோக்கி அதிமுக வந்து ஒரு நேசக்கரம் நீட்ட தொடங்கி இருக்கிறது. எந்த அடிப்படையில் முதல்வர் நம்புகிறார் என்றால், நேற்று அவரே சொல்லிவிட்டார், நீங்க பிஜேபி இப்ப நாள் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்களே பரவாயில்ல அப்படிங்கிறதுல சரி எதிர்க்கு எதிர் நண்போம், நம்ம அனுசரித்து செல்வோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் வந்து நாங்கள் உரியவாறு சட்டமன்ற பேரவைத் தலைவரிடம் முறையீடு செய்வோம். ஓகே, நன்றி.